ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் என்ன ஏது விசாரிக்காதே உன் மேலே கோவப்பட்டு கை வாங்கிட்ட மல்லி, என்னை மன்னிச்சிரு. வெண்பா சொன்னா பாரு தான் எனக்கு எல்லாமே புரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட பாரு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உன்கிட்ட நான் கோவப்பட மாட்டேன். எதுனாலே உன்னை விசாரிச்சுட்டு அப்புறம் தான் அதை நியாயமா தப்பா அப்படின்றத முடிவெடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டட் கையில் சொல்லி மறுபடியும் ஸ்கூல் சேர்த்தி சொன்னாங்க பார்த்தீங்களா. அதனால் நம்முடைய வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. அதுக்காக நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்து சமைச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்ட பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிற நேரத்தில் நம்முடைய விஜய் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லியுமே சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வெண்பாவை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா நீங்களும் வாங்க, நீங்கள் என்னை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் வீட்டில் தான் எந்த வேலையும் இல்லை மல்லி, நீ வா வெண்பா ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போயிடுறேன், நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேங்க. அந்த நேரத்தில் நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி கையை பிடிச்சிக்கிட்டு காரில் பின்னாடி ஏற போனவங்களை முன்னாடி சீட்டில் நம்ம விஜயோட பக்கம் உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவுமே ஏறி உட்காந்துடுறாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே அந்த காரில் ஏறி உட்காந்து கார் கிளம்ப வரையும் பார்த்தீங்கன்னா 2 பெருச்சாளிங்க எலிப்போரியில் வச்ச தக்காளி பழத்தை தின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா மல்லியோட கையை பிடிச்சி காரில் ஏற்றினதை எல்லாமே பார்த்த இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த மல்லியை வேலைக்கு போகக்கூடாதுன்னு பண்ணோம், அதுவும் போக விஜய்கிட்ட பெருக்கணும்னு பண்ணோம். நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்போ விஜய் மல்லியை புரிஞ்சுக்கிட்டு அவன் மேலே தப்பு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறான். அதனால தான் மல்லி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்றத நம்முடைய ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா இந்த மல்லிக்கு என்னதான் நேரமோ அவளுக்கு தான் நல்ல நேரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செய்கிற கெட்ட நேரம்லாம் இவங்க நம்ம மல்லிக்கு கெட்டதாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்முடைய மல்லிக்கு நல்ல நேரமாக நம்முடைய மல்லி மனசில் எவ்வளோ கவலைகள் இருக்குன்ட்டு அவளுக்கு என்னங்க தெரிய போகுது. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நாம் இந்த மல்லியை திருத்தக்கூடாது ரஞ்சிதா, நம்ம திருத்த வேண்டியதே இந்த வெண்பாவை தான். இந்த வெண்பாவை மட்டும் கரெக்டாக நம்ம திருத்தி அவளை நம்ம கைக்குள்ளே மட்டும் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக மல்லிக்கு யாரும் இங்கே சப்போர்ட் இல்லை. வெண்பா சொல்கிறதுனால தான் விஜய் மல்லியை நல்லா நினச்சிக்கிட்டு இருக்கான். அதே வெண்பாவை மல்லிக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டோன்னா நம்ம சொல்கிறது தான் விஜய்க்கு. அதனால் விஜய் கண்டிப்பாக இந்த மல்லி மேலே கோவப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவளை வீட்டை விட்டு அனுப்புகிற மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. இவங்க பிளானெல்லாம் ஊற்றிக்கணும், நடக்கவே கூடாது. நம்முடைய வெண்பாவும் நம்முடைய மல்லிக்கான பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகணும். இவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கை பார்த்து நம்முடைய விஜய் நம்முடைய மல்லிகிட்ட லவ் சொல்லுவோம். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.